ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1000 வருடம் பழமையான சிவன் கோவில் மண்ணில் புதைந்து கிடக்கும் மர்மம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். நம் முன்னோர்கள் கட்டிய அனைத்து கோவில்களும் நமக்கு அப்படியே கிடைத்ததா என்றால் நிச்சயம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அந்நிய படையெடுப்புகளால் சில கோவில்கள் சிதிலமடைந்தது என்றாலும் இன்னும் சில கோவில்கள் நாம் சரிவர கவனிக்காததால் சிதிலமடைந்து அந்த வகையில் முக்கால் பாகம் மண்ணுக்குள் புதைந்து கேட்பாரற்று கிடைக்கும் ஒரு அற்புத சிவன் கோவிலை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வேலூர் மாவட்டம் கம்பராஜபுரம் எனும் கிராமத்தில் தான் இந்த அற்புத சிவன் கோவில் புதைந்து கிடக்கிறது. சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியை ஆண்ட விக்ரம சோழன் எனும் மன்னன் இந்த கோவிலிற்காக பலவற்றை தானமாக கொடுத்திருக்கிறார் என்று கூறுகிறது இங்குள்ள கல்வெட்டு குறிப்புகள். பழங்காலத்தில் இது கருப்பு கோவில் என அழைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த கோவில் முழுவதுமே கருப்பு கற்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் கருவறை மண்ணினுள் புதைந்துள்ளதால் லிங்கம் இல்லை. உருளை வடிவமான தூண்கள் கோவிலில் சுற்றியுள்ள மண்டபத்தை தாங்கி நிற்கிறது. கோவிலின் வெளிப்பக்கத்தில் உள்ள நந்தி தட்சிணாமூர்த்தி சிற்பங்கள் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இந்த கோவிலுக்கு கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் வாசல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மண்டபத்தின் உள்பகுதியில் முனிவர்கள் லிங்கத்தை வழிபடுவது போன்ற சிற்பங்களும் நடன மங்கைகளின் சிற்பங்களும் காணப்படுகிறது. கருவறையின் தேவக்கோட்டத்தில் வெளிச்சுவர்களில் இந்திரன் லிங்கத்தை வழிபடுவது போன்ற காட்சிகளும் இசை கலைஞர்களின் சிற்பங்களும் காட்சியளிக்கின்றன. கிடைத்த கல்வெட்டுக்களை வைத்து பார்க்கும்போது 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இந்த கோவில் இருக்கும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் பூஜை நடந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதோடு இந்த கோவில் பாதிக்கு மேல் புதைந்துள்ளதால் இதை பற்றிய கல்வெட்டு குறிப்புகள் முழுமையாக கிடைக்க பெறவில்லை. பல 100 ஆண்டுகளாக போற்றப்பட்டு வந்த இந்த கோவிலில் திடீரென ஏன் பூஜைகள் நிறுத்தப்பட்டன? இந்த கோவில் எப்படி புதைந்தது? இப்படி பல கேள்விகளுக்கான விடைகள் இன்னும் கிடைக்க பெறவில்லை. விடைகள் கிடைக்கும் பட்சத்தில் இது குறித்து பல மர்மங்கள் வெளியில் வரும் என்பது நிச்சயம். கோவிலுக்கு மேலே எழுப்பப்பட்டிருக்கும் கோவில் இதே போன்ற அதிசயத்தை கொண்ட ஒரு கோவில் திருப்பூரிலிருந்து ஊத்துக்குளி செல்லும் சாலையில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் சர்க்கார் பெரியபாளையம் எனும் ஊரில் உள்ளது. இந்த கோவிலானது ராமாயண காலத்தில் ராமருக்கு உதவியாக இருந்த சுக்ரீவர் இந்த இடத்தில் ஈசனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்ததால் இங்குள்ள மூலவருக்கு சுக்ரீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகவும் கூறுகிறது வரலாறு. சுக்ரீஸ்வரர் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்வது போன்ற சிற்பம் இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு சான்றாக திகழ்கிறது. இந்த கோவில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையானது என்பதற்கான சான்றுகளுமே இந்த கல்வெட்டில் இருக்கிறது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இந்த கோவில் 1952இல் கொண்டு வரப்பட்டது. இந்த கோவிலின் அஸ்திவாரத்தை பலப்படுத்த கோவிலின் தரைப்பகுதியில் உள்ள கற்களை பிரித்து தோண்டி பார்த்தபோது தற்போதுள்ள கோவிலை போலவே பூமிக்கு அடியிலும் இதே போன்ற கட்டமைப்பை கொண்ட ஒரு கோவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பூமிக்கு அடியில் இருக்கும் ஒரு கோவிலுக்கு மேல் மற்றொரு கோவில் அமைக்கப்பட்டிருப்பது அதிசயமான ஒன்றுதான். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.